Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம ஒரு கார்டனிங் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என் கூட சேர்ந்து கீரை அறுவடை செய்யலாம் வாங்க. ப்ரீவியஸ் மந்த் அதாவது மார்ச் மந்த் எபிசோடில் நீங்கள் வந்து என் கார்டன் அப்டேட்டில் இந்த கீரையை நம்ம எப்படி க்ரோ பேக்கில் நட்டோம், என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணோங்கிறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ கிட்டத்தட்ட 3 வாரம் ஆயிடுச்சு. இந்த கீரை எல்லாமே அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இந்த கீரையை நம்ம இந்த எபிசோடில் அறுவடை பண்ணிடலாம். கூடவே ஒரு சின்ன கார்டன் டூரும் சேர்த்து பார்த்துடலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ காலையில் ரொம்ப ஏர்லியராகவே நாங்கள் மாடிக்கு வந்து தண்ணியெலாம் ஊற்ற தொடங்கிடுவோம். ஹர்ஷிகா பார்த்தீங்கன்னா ஹாயாக ஒரு டப்பில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ வெள்ளரிக்காய் செடி இப்போ தான் கொஞ்சம் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பூக்கள் பூக்குது. போன எபிசோடில் இது ஒரு சின்ன செடியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பீர்த்தங்காய் செடி, இதையும் நீங்கள் போன எபிசோடில் ஒரு சின்ன செடியாக பார்த்துருப்பீங்க. இதுவும் இப்போ நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. செடி நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. பட் பிஞ்சும் வருது. பட் எதுவுமே வந்து காய்க்க மாட்டேங்குது. அப்படியே வந்து வாடிடுது. வெயில்னாலேயாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி செடி ஹெல்த்தியாக தான் வளருது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாவக்காய் செடி, இதுவும் இப்போ நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பக்கத்தில் தான் நம்ம கீரை செடி இருக்குது. ஸோ நம்ம 2 க்ரோ பேக்கில் கீரை செடி வச்சுருந்தோம். அதில் ஒரு க்ரோ பேக் தான் இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குது. கீரை பொதுவாக வந்து ஒரு 3 வாரத்திலேயே கிட்டத்தட்ட 20லேருந்து 21 நாள்லேயே அறுவடை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ தளன்னு செவன்னு வளர்ந்துருக்குது. இப்படி பட்டு மாதிரி இருக்குது. சுவையும் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நாள் கூட்டு பண்ணி சாப்பிட்டோம், ஒரு நாள் பொரியல் பண்ணி சாப்பிட்டோம். எந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளும் இல்லாமல் வீட்டிலையே நல்ல ஆர்கானிக்காக ஹெல்த்தியாக வளர்ந்த ஒரு கீரை. எங்கள் ஏரியாவில் செங்கீரை கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணி வளர்க்குறேன். மற்றபடி இதை நான் எப்படி பராமரித்தேன், இந்த க்ரோ பேக்லாம் எப்படி செட் பண்ணேன் அப்படிங்கிற எபிசோட் வந்து இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அதோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கலாம். இது பக்கத்தில் இருக்கிற கீரை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் டிஃப்ரென்ஸில் வச்சது. ஸோ இன்னும் ஒரு 10 நாள் ஆகும் இது அறுவடை பண்ணுறதுக்கு. மற்றபடி அதுவும் நல்லா தான் ஆரோக்கியமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த கீரையை தான் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ண போகிறோம். இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா பாவக்காவும் பொடலங்காவும் செடி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. போன எபிசோடில் தான் நம்ம விதை போட்டோம். ஸோ இப்போ ஓரளவுக்கு செடி வளர தொடங்கிடுச்சு. ஸோ இந்த பச்சை கலர் பின்னில் இருக்கிறது வந்து அவரைக்காய் செடி, ஹர்ஷிகா போட்ட விதை இது. அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. அது பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயிட் கலர் க்ரோ பேக்கில் இருக்கிறதும் அவரைக்காய் செடி தான். 2 ஒரே டைமில் போட்ட விதை. அப்புறம் இந்த 3 க்ரோ பேக்லேயும் நான் வந்து முள்ளங்கி தான் வச்சுருக்கிறேன். சம்மரில் முள்ளங்கி நல்லா காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான். தக்காளி செடி அதுவும் இப்போ காய்க்க தொடங்கிடுச்சு. இது நான் முதல்ல போட்ட முள்ளங்கி செடி. ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. காயும் கொஞ்சம் வெளியில் எழும்பி நிற்குது. இந்த எபிசோட் நான் ஏப்ரல் 1st வீக் ஷூட் பண்ணது. இந்த டைமில் அதாவது இப்போ ஏப்ரல் 3rd வீக் ஆகுது. கிட்டத்தட்ட இதெல்லாம் அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த முள்ளங்கியை நான் அறுவடை பண்ணுறப்ப உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த 2 ட்ரம்லையும் வந்து முருங்கை செடி வளர்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ முருங்கை கம்பு ஒன்று கிடச்சிது. அதை வந்து எடுத்து வச்சுருக்குறோம். அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் போட்டு மூடி இருக்கிறோம். எதுக்கு அப்படின்னா வெயில் பட்டு கம்பு காஞ்சதுன்னா காற்று இறங்கிடும் வேருக்கு. ஸோ செடி வந்து வளராதுங்கிறதுனால கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கவரை எடுத்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது இந்த கம்பை வச்சு. இப்போ வந்து கொஞ்சம் இலையெல்லாம் வர தொடங்கிடுச்சு. ஸோ பட்டு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த பச்சை க்ரோ பேக்கில் ரெட் இலையில பார்க்குறதுக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. உண்மை சொல்லப்போனால் பறிக்கிறதுக்கே அன்னைக்கு மனசு இல்லை. பட் இதுக்கு மேலே விட்டு அது முத்திடுங்கிறதுனால தான் பறிக்கிறோம். அம்மா பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாங்க. கொஞ்சமாக ஸ்டெம்மை விட்டுட்டு கட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கீழேயே இன்னும் கொஞ்சம் கீரை செடிகள் வந்து சின்ன சின்ன ஹைட்டில் வளர்ந்துருக்குது. வேரோட பிடுங்கணும் அப்படின்னா அந்த இலைகள் அந்த செடி வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அதனால்
மண்ணிலேருந்து ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுறோம். இன்னொரு விஷயம், அப்படி கட் பண்ணால் மறுபடியும் வந்து கொஞ்சம் இலைகள் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான். எவ்வளோ ஆரோக்கியமானது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்குது. ஒரு 2 இன்ச்சு ஸ்டெம் விட்டுட்டு மேல்ட்டால் கட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக வளர்ந்த கீரை. நீங்களும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து ஆரோக்கியம் மட்டும் இல்லை, மனசுக்கும் ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். அண்ட் கண்டிப்பாக இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த எபிசோடை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.